அறிவிக்காமல் அந்த காரியம் முழுக்க முழுக்க தீர்க்கதரிசிக்கு 100% பொருந்தும். ஏன் சொன்னா தேவன் ஒரு தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனை கொண்டு தான் மனவாட்டி வாழணும். 2 பேரை 3 பேரை வெளிப்பாடை கொடுக்கும்படியா தேவன் வச்சிருந்தாருன்னா இன்னொரு பில்லியம் பிரணாம் உருவாக்கியிருந்தாருன்னா இருக்கும். இவர் ஒன்று சொல்லியிருப்பார், அவர் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த முழுக்க முழுக்க இந்த ஆமோஸ் 3:7 நீங்க என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 எப்படி மறக்க கூடாது. 7ஆம் தூதர் சத்தத்துல எல்லா தேவ ரகசியம் நிறைவேறும் எப்படி ஆணித்தரமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆமோஸ் 3:7 நீங்க என்ன பண்ணக்கூடாது. இதை 2 நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு காலம் நீங்க இடற மாட்டீங்க. அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசி அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்வார். இதை புரிஞ்சுக்காத தொட்டு தான் எனக்கு தனிப்பட்ட மனிதன் தேவன் இடைப்படான்னு சொன்னதால இன்னும் 6ஆம் வாரம் நடந்துட்டு பிரதான தூதர் சத்தம் தேவ காலம் வெளிப்படும். அந்த சத்தத்தை நான்